குட் மார்னிங் எவ்ரிவன். நான் 2021 எண்டில் தான் நான் பேங்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2023 எனக்கு மிட்லே ஐடிபிஐ கிடச்சிது. அப்போ அது ப்ரைவேட்னால அது நான் போகல. 2023 செப்டம்பர் கிட்ட பேங்க் ஆஃப் இந்தியா கிடச்சிது. ஸோ அது போய் ஜாயின் பண்ணிக்கலாம், மற்ற எக்ஸாம்ஸ் பேரலாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன். பேங்க் ஆஃப் இந்தியா ஜாயின் பண்ணி 3 months கரெக்டாக கோர்ஸ் ஃபஸ்ட்டு செம் உண்டு. அந்த ஃபஸ்ட்டு செம் முடியும் போது எனக்கு நியூ இந்தியா அஷூரன்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் நான் பேங்க் ஆஃப் இந்தியாவை குவிட் பண்ணிவிட்டு நியூ இந்தியா அஷூரன்ஸில் தான் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை குவிட் பண்ணி வெளியே வந்தாச்சு. இப்போ நான் நியூ இந்தியா அஷூரன்ஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் நான் ஜாயின் பண்ண மாட்டேன், நியூ இந்தியா அஷூரன்ஸில் தான் இருக்க போகிறேன். பிகாஸ் ஐ கிளியர்ட் அஸ் ஏஓ. அங்கே என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணும் போது அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், அதை வச்சே இன்சூரன்ஸும் கிளியர் பண்ணிடலாம். என்ன வந்து கேட்டிங்கன்னா, பேங்க்கு பெஸ்ட்டு, அதை விட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுனா இன்சூரன்ஸ் தான். உங்களுக்கு டார்கெட்ஸ் கிடையாது, சேலரி ஹை பே தான் கொடுப்பாங்க, எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷருமே இருக்காது. இப்போ எனக்கு போஸ்டிங் வந்து திருநெல்வேலியில் தான் போட்டிருக்காங்க. அங்கே வந்து நான் டெய்லி ஜாலியாக போயிட்டு வரேன். எனக்கு ட்ராவல் தான் கஷ்டமாக இருக்கே தவிர ஒர்க் வைஸ் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜாலியாக 10 மணிக்கு போகலாம், ஈவினிங் 5:45 முடிஞ்சிடும். நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம். ஐயோ இந்த ஒர்க் முடிக்கலையே, அந்த ஒர்க் முடிக்கலையே, பெண்டிங் இருக்கே, ஒரு ப்ரெஷரும் கிடையாது. நம்ம கொஞ்சோண்டி வேலை தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்தால் போதும். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ கிளியர் பண்ணியிருக்க எல்லாருமே இதோட நிப்பாட்டிடாதீங்க. இன்சூரன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆர்பிஐ இன்சூரன்ஸ் இதெல்லாம் கிரேட் ஜாப். நீங்கள் போய் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். என்னோட பயங்கர ரோல் மாடலே அம்மா தான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அப்பா வந்து பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 1 year ஆனதுக்கப்புறம் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே படிக்கலாம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் அம்மா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, அவள் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலைன்ஸ் பாருங்கள், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பயங்கர சப்போர்ட்டிவ் ஒரு மதர்னா அது அம்மா தான். அது என் அக்கா. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.